Hi friends and viewers, welcome to Nachi's YouTube channel. நான் தான் உங்க chef Nachi. நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம். பெரிய பிராண்டட் ஸ்வீட் ஷாப்ஸ்ல எல்லாம் இது கண்டிப்பா இருக்கும். காரஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னா இத சந்திரகலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற ஒண்ணுமே இல்ல, ஸ்டஃப் பண்ணப்பட்ட பாதுஷா. சூப்பரா இருக்க போது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இந்த செஷன். எக்ஸாக்ட்டா நம்ம ஸ்வீட் ஷாப்ஸ்ல எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி வீட்ல எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போற இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படின்னா தான் இந்த பயனுள்ள வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேரும். தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தென் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படின்னா தான் இமீடியட்டா என்னோட சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மாவு பிசைய போறோம். ஸோ பாதுஷா மாவு மாதிரியே இது இருக்க போகுது. அதுக்கு நான் வந்து 200 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த 200 கிராம் மைதா மாவை நீங்கள் மிக்சிங் பவுல் அல்லது இந்த மாதிரி அகலமான பிளேட் எதுவாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு பிசைகிறதுக்கு வாட்டமாக எடுத்துக்கங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம சால்ட்டு ஒரு பிஞ்ச், எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம சேர்க்க போகிற மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தோட டேஸ்ட்டையும் அது வெளியில் கொண்டு வந்துடும். அதுக்காகத்தான் இதில் இப்போ நான் நெய் ஊற்றுறேன். நம்ம 4 ஸ்பூன் 200 கிராமுக்கு 4 ஸ்பூன் நெய் இதில் விடுறோம். இது எதுக்கு விடுறோம் அப்படின்னா இது கிறிஸ்பாக வரணும் வெளியில். அப்போ கிறிஸ்பாக வரணும்னா கண்டிப்பாக நெய் மாவில் சேர்த்தா தான் அந்த கிறிஸ்ப்னஸ் நமக்கு கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை ஷார்ட் க்ரஸ்ட் மெத்தடுன்னு சொல்லுவோம். அதாவது மாவோட ஃபஸ்ட்டு எண்ணெய், அதாவது நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று விட்டு நம்ம பிசையணும். நல்லா இப்படி பிசையும் போது இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், இப்படி உதுத்து விட்டா உதிரணும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டிஃப் டோ, அதாவது ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மத்தியமாக இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பிசைஞ்சிட்டு அப்புறம் 30 நிமிஷம் வேண்டாம், 15லேருந்து 20 நிமிஷம் போதும். ரெஸ்ட் விட்டால் போதும், கண்டிப்பாக ரெஸ்ட் விடணும். நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். இப்போது நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாவில் சேர்த்துக்க போகிறோம். மிச்ச 1/2 டீஸ்பூன் வந்து நான் நிறுத்துகிறேன், அதை வந்து சுகர் சிரப்பில் சேர்க்க போகிறோம். ஸோ நல்லா வாசமாயிரும் வெளியில் அந்த மாவும். இப்போது நான் தண்ணி தொளிச்சுக்க போகிறோம். தண்ணி தொளிச்சு அழகாக மாவாக கொண்டு வர போகிறோம். ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தொளிச்சு பிசைஞ்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாவுக்கு நம்ம ரெஸ்ட் விட போகிறோம். ரெஸ்ட் விடுறதுக்கு நம்ம மூடி வச்சிடலாம், காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஒரு 20 மினிட்ஸ். இப்போ அந்த ரெஸ்ட் ஆகிற கேப்பில் நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டஃபிங்கும் சுகர் சிரப்பும் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு 3 ஸ்டெப்பு. முதல்ல மாவு தயார் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்கு, அப்புறம் சிரப். இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து நான் வந்து சுகர்லெஸ், அதாவது ஜீனி போடாத கோவா எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணக்கூடிய ஸ்டோர்ஸில் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அல்லது மில்க் ப்ராடக்ட்ஸ் டீல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். இந்த சுகர்லெஸ் கோவாவோட நம்ம மிக்ஸ்டு நட்ஸ், அதாவது பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ 3 எடுத்திருக்கேன். 3 சேர்த்து 25 கிராம் தான். ஸோ இது நீங்கள் ப்ரொபோர்ஷன் பாதாம் கூட வேணாலும் எடுத்துக்கலாம், கேஷ்யூ கூட வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ கோர்ஸாக நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஜாரில் சேர்க்குறேன். கோர்ஸாக இதை அரைச்சிடலாம் பாருங்க. இப்போது நம்மளுடைய நட்ஸை கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு முக்கியமான தேவை கோவாவோட தேங்காய். ஸோ நட்ஸும் தேங்காயும் 25 கிராம் எடுத்துக்கிறோம். அதனால் ஸோ முதல்ல தேங்காயை வறுத்தரலாம். நான் வந்து கோவாவோட ப்ரொபோர்ஷன் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். கோவா நம்ம 200 கிராம் மாவு எடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 150 கிராம் 150 கிராம் கோவா எடுத்துருக்கோம். 25 கிராம் தேங்காய், 25 கிராம் நட்ஸ். முதல்ல தேங்காயை நல்லா ப்ரௌன் பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் ஒரு பேனில் தேங்காயை சேர்த்துறேன். இது துருவன தேங்காய். நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகனட், அதாவது தேங்காய் தூள் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி வறுத்து தான் சேர்க்கணும். ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். 1, 2வது கெட்டு போயிடக்கூடாது. நம்ம தேங்காய் சேர்க்குறோம் இல்லையா, ஸோ ஸ்டஃபிங் கெட்டுறக்கூடாதுங்கிறதுனால வறுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரும். ஸோ அதனால் முதல்ல நல்லா ப்ரௌனாக வறுத்துருவோம். பாருங்கள், நம்ம சேர்த்த தேங்காய் சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, கலராகவும் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ அடுத்தது இதே பேனில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த கோவாவை சேர்க்குறேன். நான் லேசாக கொஞ்சம் கலர் மாதிரி லேசாக மெல்ட் ஆகும். இது யூஸ்வலாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம்.
ஸோ நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே இதை வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் சாஃப்ட் ஆகும் கோவா. இப்போ சேர்த்துட்டு லேசாக கொஞ்சம் அது கலர் மாதிரி தண்ணி விடுற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் அந்த தேங்காவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அழகா கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ப்ளஸ் கலர் லைட் எல்லோவாக மாறிடும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதை தூக்கி உரமாக வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனோடனே இதை தேங்காய் தூளோட சேர்த்துட்டு இந்த நட்ஸையும் நம்ம அதோட சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு நடுவில் என்ன செய்ய போகிறோம்னா சுகர் சிரப் செய்ய போகிறோம். இதுக்கு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் தேவையில்லை. ஸோ நான் ஒரு பேன் வச்சுட்டேன், சுகர் சேர்க்குறேன். 200 கிராம் மாவுக்கு 200 கிராம் சுகர் சேர்க்குறேன். ஸோ இந்த சுகரோட ஒரு 250 ml தண்ணி சேர்க்குறோம். 250 mlங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர், அதாவது ஒரு கப்பு ப்ளஸ் இன்னொரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக. இப்போது இந்த சுகரில் நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் நம்ம மாவில் சேர்த்தது போக மிச்சம் வச்சிருந்தேன் இல்லையா, அதை சேர்க்குறேன். ஸோ இது வாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு சுகர் சிரப் எப்படி இருக்கணும் அப்படின்னா லேசாக அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரணும், அவ்வளோதான். ஸ்ட்ரிங்கெல்லாம் வர தேவையில்லை. அப்படின்னா தான் நம்ம அந்த காரஞ்சியை செஞ்சதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்பில் போடும்போது அது அப்படியே அழகாக கோட் ஆகும். இன்னொன்று கொஞ்சம் அட்ராக்டிவ் கலர் தர்றதுக்காக நான் கலர் சேர்க்க போகிறேன். அப்படின்னா தான் அந்த ரெஸ்டாரண்ட் அந்த ஸ்வீட் ஷாப்பில் உள்ள ஃபீல் வரும். அதுக்காக லைட்டாக எல்லோ கலர் சேர்க்கும் போது அந்த சிரப் கொஞ்சம் கலர் சேர்ந்துடும், நமக்கு பார்க்க நல்லா இருக்கும். பாருங்க, இவ்வளவுதான் நமக்கு கலர் சேர்க்குறோம். இந்த சூப்பரான அந்த கலர் வந்துடும். இப்போ நல்லா கொதிச்சிடட்டும் சுகர் சிரப்பு. சுகர் கரைஞ்சி கொதிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு அந்த தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும். அது என்ன பக்குவத்தில் நம்ம சுகர் ஆஃப் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிரப் பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கலர் சூப்பராகிடுச்சு. இன்னொரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி என்னென்ன சுகரை காமிக்கிறேன். அந்த கேப்பில் இப்போ பாருங்கள், இந்த நம்ம லேசாக மெல்ட் பண்ணி வச்ச கோவா ஆறிடுச்சு. இப்போது இந்த வறுத்த தேங்காயோட இந்த கோவாவை சேர்த்துடலாம். ப்ளஸ் நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்ச பாதாம் பிஸ்தா மிக்ஸு அதையும் இதோட சேர்த்துட்றேன். தென் சுகர், இது பவுட்ரு பண்ண சுகரு, பவுட்ரு பண்ணி தான் போடணும். 2 டேபிள் ஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம சுகர்லெஸ் கோவா சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்போ இந்த ஸ்டஃபிங்கில் இனிப்பு இல்லாமல் போயிடும். அதற்காக 2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்கணும்னா ரொம்ப சுடும், கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பிசு தன்மை மட்டும் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரிங் வராது. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மாவு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டஃபிங் ஒரு பக்கம் நம்ம ரெடி பண்ணிட்டோம், சுகர் சிரப் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம தேய்ச்சி ஸ்டஃப் பண்ண போகிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லேசாக ஒரு 30 செகண்ட்ஸ் நீட் பண்ணிக்கோங்க. மாவை இப்போ நம்ம அழகாக சின்னதாக பேடாக போட்டுக்கலாம். இப்போ சின்னதாக நம்ம இதை அழகாக தேய்க்க போகிறோம். ரவுண்டாக தேய்ச்சிட்டு இந்த கட்டோரி இருக்கு இல்லையா, இதை வச்சு கட் பண்ண போகிறோம். நான் எப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி ஈவன் சைஸாக சின்ன பேடாவை போட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை நம்ம அழகாக கொஞ்சம் ரொம்ப தின்னாக இல்லாமல் மீடியமாக தேய்ச்சிக்க போகிறோம். இந்த சைஸ் தேய்ச்சதுக்கப்புறம் அழகா இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஈவன் சைஸாக நமக்கு வரணும். அதனால் ஒரு நைஃப் வச்சுக்கோங்க, சுற்றி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த சைடை எடுத்துடலாம். இப்போது ஸோ நம்ம உள்ளங்கையில் இந்த கைக்குள்ளே இருக்கணும். அப்போ நமக்கு இந்த 1/2 மூன் ஷேப்பில் இதை மடித்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த திக்னஸ் இருக்கணும். இதே மாதிரி ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது, இந்த திக்னஸ் கண்டிப்பாக வேணும். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டுலாம், அப்புறம் ஸ்டஃப் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ அழகாக எல்லாத்தையும் இதே மாதிரி தேய்ச்சி கட்டோரி வச்சு கட் பண்ணி, அதாவது ஒரு கிண்ணத்தை வச்சு ஷேப் கட் பண்ணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1 by 1 ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப் பண்ணும்போது இது காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக நான் ஈர துணியை போட்டு மூடி பண்ணி வச்சுருக்கேன். 1 by 1 எடுத்துக்குவோம், இதை மூடிடுவோம். இப்போ இதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஒன்று எடுத்துக்கங்க, ஒரு ஸ்பூன் மிக்சர் எடுத்துக்கங்க, சென்டரில் வச்சிடலாம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த சைடு எட்ஜஸில் நம்ம ஒட்டுறதுக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இதை தொட்டு தண்ணி சுற்றி இதில் தடவிடலாம். இப்போது இது ஒரு 1/2 மூன் ஷேப்பில் மடிச்சுக்கணும். 1/2 மூன் ஷேப்பில் மடிச்சுக்கிட்டு கையில் எடுத்துக்கங்க. இப்போ இந்த எட்ஜஸை நம்ம தண்ணி தொட்டுருக்கிறதுனால அழகாக சீல் ஆயிரும். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி
எட்ஜஸை பூரா ஒட்டி விட்ருங்க. பார்த்தீங்களா, இப்போ அழகாக ஹாஃப் மூன் ஷேப்பில் ஒட்டிக்கிச்சா, கொலக்கட்டை மாதிரி வந்துருச்சா. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு. இதை கொஞ்சம் இது ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மடிப்பு, திரும்ப ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மடிப்பு. இது எப்படி வரும்னா, ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்க. ப்ரெஸ் பண்ணி ஒரு மடிப்பு, ப்ரெஸ் பண்ணி ஒரு மடிப்பு. இதே மாதிரி இந்த எட்ஜஸ் பூரா கவர் ஆகிற மாதிரி அழகாக இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறம் 2-3 இதை நீங்கள் 1 by 1 இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாயிரும். எல்லாமே வழக்கம்தான். ஸோ எட்ஜஸ் வரையும் அழகாக இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்களா, ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி சூப்பராக வந்துடும். பாருங்கள், ஈரத்துணி போட்டு மூடியே இருக்கிறது தான் பெட்ரு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஃபோல்ட் பண்ணுறதுக்குள்ளே காஞ்சி போயிடக்கூடாது. ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் அழகாக ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பக்கம் ஆயில் வச்சுட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆகிரட்டும், அப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இதை ஃப்ரை பண்ணணும். பாதுஷா, குலாப் ஜாமுன்லாம் எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அதே போல் இதை ஃப்ரை பண்ணணும். போடும்போது ரொம்ப தளபுலன்னு பொரியக்கூடாது. ஸோ ஆயில் ஹீட் ஆனதுமே அழகாக 4 5 ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வேகட்டும். கோல்டன் ப்ரௌனில் அதை நம்ம எடுக்கணும். அந்த கேப்பில் இப்போ நமக்கு அந்த சுகர் சிரப் கொஞ்சம் ஆறி போயிருக்கும். அட்லீஸ்ட் நம்ம கையை வச்சா கொஞ்சம் சுடுற அளவுக்காவது அந்த சுகர் சிரப் சூடு இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அந்த காரஞ்சியில் அந்த சிரப் போய் சாரும். அதனால லேசாக இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் நம்மளுடைய சுகர் சிரப்பை கொஞ்சம் அது வார்ம் ஆகிடும். அழகா ஸ்லோவாக வேகுது பார்த்தீங்களா. இப்போ அது வேகும்போது அந்த நம்ம கொடுத்த ஃபோல்டு பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரையும் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்புக்குள்ளே இமீடியட்டாக உள்ளே நம்ம டிப் பண்ணணும். அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு சுகர் உள்ளே சாரும். ஈவன் ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதில் லேசாக ரோஸ் வாட்டர் சேர்ப்போம் ஃப்ளேவருக்காக. சுகர் சிரப்பில் இருந்தால் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் 10 minutes ஆயிடுச்சு ஒரு பேட்ச் வேகவே. ஆனால் இந்த மாதிரி இப்போ சைடில் பொறி அடங்கிடும். நம்ம அதே மாதிரி இந்த அழகான கோல்டன் ப்ரௌன் வந்துடும். இப்போது நான் பண்ணுற ஸ்டெப்பு முக்கியம். இதை இப்போ 1 by 1 எடுத்து சுகர் சிரப்புக்குள்ளே போட்டு, இப்போ வார்மாக இருக்குது நம்ம சுகர் சிரப்பு, அதுக்குள்ளே போட்டு ஒரு முக்கிடணும். மேலே அப்படியே இந்த சிரப்பை போட்டு விடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இன்னொன்று சுகர் சிரப்பில் மினிமம் 1 minute ஆகுது அது உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிளேட்டில் சுகர் ட்ரெயின் ஆகிறதுக்கு இன்னொரு பிளேட்டில் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஆயிலிருந்து எடுத்து சுகர் சிரப்புக்குள்ளே போட்டு முக்கியிருக்கேன். நம்மளுடைய 2வது பேட்ச்சு அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மொதல் பேட்ச் நம்ம சுகர் சிரப்புக்குள்ளே போட்டோம் இல்லையா, அதை 1 by 1 இப்போ எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விடக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 1 minute 10 seconds போதும். அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சர்விங் பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்துருவோம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள சுகர் சிரப் பூரா ட்ரிப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணுறது இன்னொரு பிளேட்டில் சர்வ் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நான் இந்த பிளேட்டில் தான் முதல்ல நம்ம சுகர் சிரப்லேருந்து போட்டோன்னே எடுத்தேன். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள சுகர் சிரப் பூரா இதில் ட்ரிப் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ இந்த பிளேட்டில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரே கலராக சுகர் சிரப் கோட் ஆகிருக்குது. எவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்குது. ப்ளஸ் நம்ம கலர் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால தான் இந்த அட்ராக்டிவ் கலர் வருது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆக்கிறதுக்காக இது வந்து சில்வர் லீவ்ஸ், எடிபிள் சில்வர் லீவ்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை மேலே அப்ளை பண்ணும்போது அழகாக அப்படியே நமக்கு அந்த ஸ்வீட் ஷாப்ஸில், பிராண்டட் ஸ்வீட் ஷாப்ஸில் இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். அழகாக இதை அப்படியே ஒட்டிக்கும். இதே மாதிரி இன்னொரு சில்வர் லீவ்ஸ் எடுத்து ஒட்டி பாருங்கள். எடிபிள் சில்வர் லீவ்ஸ் ஒட்டினதும் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் இதெல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை. பட் ஸ்டில் நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது அந்த மாதிரி காமிக்கிறது தானே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ ஃபைனலாக பாதாம் பிஸ்தா ஃப்ளேக்ஸு கார்னிஷ்க்கு அதான் மேலே தூவிடலாம். சர்விங்க்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சந்திரகலா, அதாவது காரஞ்சி. இது நம்ம காசி பக்கம்லாம் போனால் நிறைய இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் போட்டு வைப்பாங்க. அங்கே இதெல்லாம் பயங்கர ஸ்பெஷல். ஸோ அதை நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்வீட் ஷாப்பில் எப்படி வருமோ அதே மாதிரி செஞ்சு காமிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. வெளியில் கிறிஸ்பாக இருக்கும். பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ உள்ளுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாதுஷா எவ்வளோ நமக்கு பிடிக்குமோ அதை விட 2 மடங்கு இது டேஸ்டியாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம இதில் சேர்த்துருக்கிற நட்ஸு,
வறுத்த கோகனட்டு ப்ளஸ் வந்து ஆடடாக கோவா. ஸோ கோவா உள்ளே சேர்த்துருந்தாலே எவ்வளோ அட்டகாசமாக ஸ்வீட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இது கடையிலலாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ இதை நம்ம வீட்டிலே செஞ்சு பார்ப்போம், எப்படி வந்திருக்குங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோட உங்களை அடுத்த செஷனில் சந்திக்கிறேன். Until then, bye from Nachi. Making the star cooking is always possible at home. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். Just follow the Nachi.